ஐயோ அப்பம்மா கொள்ளலே அம்மா என்ன இது எங்க கொள்ளலே ஏங்கப்பா என்ன இது இந்த ஊராட ஊரிலே வளவலனே வாழக்கட்டட செம்மா நம்மளோட பப்பாளி பாபாட வெளிய முன்னாடி ஒளிச்சு கடையில போட்டுறாரு அவர் பட்டத்துல வெளிய வந்திருக்காரு ஆமா ஏகிட்ட பேசுறது இந்த ஊராட ஊர்ல ஒரு ஆம்பளை கூடயே இல்ல ஆம்பளை கிடக்குறாங்க பாரு எத்தனை குஞ்சு கிடக்குறாங்க பாரு ஆம்பளை கிடக்குறாங்க யாரு இருக்காங்க இதே வழியா நேரா போய் பாரு போடா என்ன பத்தி தூக்கு ஒரு நல்ல அழகான பையன் அழகான பையனா ஆமா நம்ம லட்சமான பையன் அப்படியே நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அப்படி இதே வழியா நேரா போய் பாரு நல்ல படிமானமான பையனா நம்ம லட்சமான நல்ல வேலையெல்லாம் செய்வானா நல்லா வேலையெல்லாம் எல்லாமே செய்வான் நான் உங்களை நம்பி அங்க போய் பார்க்கறேன் போய் பாரு நல்ல பையனாடு ஆமா பாடம் என்ன தஞ்சாவூர் தவுள் அடங்குது ஆல்ரெடி அனுபவப்பட்டிருப்பியா ஒரு பொட்டை பிள்ளைங்க வெளியே வந்த உடனே அவளை கண்டா ஒரு பாட்டு பாட்டா மானகிட்ட இந்த பாயனை எந்த மாதிரி பாட்டு எனக்கு நல்லா நடுத்தரமான பாட்டு தாண்டி வேணும் நடுத்தரமான பாட்டு ஆமா சத்தம் சத்தம் அம்மா இங்க சேர் போடாம எந்திரிமா
நல்லா இருந்துச்சு. அப்புறம் இருந்தாலும் நாமளே பேசிக் கொண்டு போனால் வெகு நேரம் ஆகும். ஆமா ஆமா பாப்பா. அதனால நீங்க பாருங்க. சொல்லுமா. ஆனாகப்பட்ட அப்பன் தொட்டு பேசுறது நான் ஐயப்பன் பூசாரி. ஆனாகப்பட்ட அப்பன்மார்கள் பெண்ணாகப்பட்ட அரும்பெரும் தாய்மார்கள் நிச்சயமாக. பெரியவர் சிறியவர் ஆகியவற்றை பல அறிவோர் கற்றுக்கிறார். ஆமா ஆமா. அவர்களுக்கு எல்லாம் நமது நாடக குழு சார்பாக முத்தாட்ட முதற்கும் வணக்கம். அப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் தூது. இந்த நாடகம் கிருஷ்ணர் தூது. கிருஷ்ணர் தூது என்ற நாடகத்தில் நான் நாடகத்தில் நாடகத்தில் ஆமாங்க. நீங்க யார் யார் உங்களுடைய பெயர் எமது பெயர் என்ன என்ன சொன்னா தெரியும். என் நாடகம் என்ன ஆமாங்க. என்னால இன்னைக்கு இங்க என்ன நடக்கும் என்ன நடக்கும் தான் தெரியல. காலையில அந்த பசங்களை எப்படி போறானுன்னு தெரியல. ஓடுது ஒன்னா தெரியுங்க. சொல்லவா நான் ஒன்னா சொல்ல சொல்லு. நீ கச்சதமா விரல விடணும். விரல விட்டா கவுச்சடிக்கும். அப்படி இருந்தாலும் இந்த கிருஷ்ண தூது என்ற நாடகத்தில் நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க யாரு, உங்களுடைய பெயர் என்ன? உனக்கு தெரியலையா? நீங்க சொன்னா தெரியுங்க. ஒரே சத்தமா இருக்கு. எதுவுமே புரியவில்லை. இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். இங்க எல்லாம் தூக்கிட்டு ஆட மாட்டேங்கிறீங்க. எல்லாம் இறக்கிட்டு தானே ஆடுறேன். தூக்கிட்டு ஆடுனாதான் உள்ள கொண்டு வரணும். இதை பாத்தீங்கன்னா பிடித்துக்குள்ள ரத்த காயப்பட்டு நீ செத்து போயிருவ. ஐயோ சாமி, அப்படின்னு நான் பார்க்காம இருக்கிறதா பரவாயில்ல. அம்மா எவன் பெயர் என்ன தெரியுமா? தெரியுங்க. நான் பெருமையில் தான் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ கண்ண நடனத்து பின்னக்கு நடை கொடுங்க. சரிங்க. 1000 தாதிகள் ஆளாத்தி எண்ணி வர ஆகாயத்தில் 1000 நட்சத்திரங்கள் புத்திருந்தாலும் ஒரு வெண்ணிலம் கீழாம். சத்தியமா ஈடாகாது. அப்படி வெண்ணிலவோ அழகு படைத்த எவருடைய பானுமதி என்கிற பெருங்குருவா. ஓ, எனக்கு பெருந்துரையா? ஏய், அது இருபது சந்தானத்துதான். நீதானே முன்ன சொன்ன. பெருங்குருவா. ஓ, அப்படியா? ஹீரோ பான்மதி பெருந்துருவாளா இருந்தாலும் தாங்கள் யாரால் பிறக்கப்பட்டவர்கள்? என்னையும் பெத்தாங்களே. நீ பெத்தாங்களே உங்க ஓயா. விசேஷாதி உங்க அம்மா எங்க பெத்து போட்டு போட்டாங்க. நான் பிறந்த இடம் ரொம்ப பெருசுடி அம்மா. ஐயோ பெருசா. மலை மேய்ச்சி ஊரெல்லாம் தண்ணி, மலை ஊரெல்லாம் தண்ணி, இந்த மகராஜி குழிக்குள்ள ஊரு பத்தம். என்னை பெத்தவங்க யார் தெரியுமா? சாமி சொல்லு. அரியந்த பக்கரி
என்ன 10 மாதம் சுமந்து பெற்றவங்க யார் தெரியும்? யாருமா? பர்க்கரிசி என்பவருக்கு ரொம்ப நாளாக புத்திர சந்தானம் இல்லை என்பதின் காரணத்தினால அவர் ஒரு ஏகம் நடத்தினார். அந்த பர்க்கரிசியோட ஏகத்துல முந்தி பிறந்தவர் நான். நீங்களா? இரண்டாவது பிறப்பிலே தங்கை சுபத்திரை. அப்படி பிறந்திருந்தாலும் நாங்க பிறந்த உடனே எங்களை யாரிடத்தில் அடைக்கலமாக வளர்த்து விட்டாங்க. யாருக்கிட்ட கொடுத்தாங்க? சீலை குடிக்கூடாது. பலராமன் தேவதை கிட்ட எங்களை அடைக்கலமாக கொடுத்து வளர்த்து வாடிவம் செய்து தக்க பருவம் வந்தவுடன் எனக்கு யாரை திருமணம் செய்து கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா. அவர் எப்பேற்பட்டவர்? எந்த நாட்டு மன்னவர்? என்னுடைய மன்னவர் எந்த நாட்டு அரசர்? அவர் யாரு? யார் சொன்னா தெரியும்? மன்னவர் கட்டின தாலி மாடு முட்டு. ஆமா ஆமா. என் புண்ணியர் கட்டின தாலி பொண்ணையை பார்த்து தொங்குது. பொண்ணையை பார்த்து. ஆமா. யாரு? அப்படி எனக்கு தாலி இட்டு என் தையலர் யார் தெரியும்? ஐயோ, உங்க கணவர் யாரு? அவர் பெயரை எப்படி நான் வாயால சொல்லுவேன்? வாயில சொல்லாம பிரிவி வாயில சொல்லு. கம்மியா இருக்கும். அடியம்மா, என்னை மாலையிட்டவர், என்னை கல்யாணம் செய்தவர், டெல்லி என்ன அஸ்தாபரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவக்கொடி துரிய வேந்தன். என்னது அவரக்கொடியா? வாய் அப்படியே நாக்கு எடுத்து மூக்கலத்தை சுட கட்டிட்டீங்க. அரவக்கொடி பாம்பு. ஆமா, அரவக்கொடி துரிய வேந்தன். அப்படி அரவக்கொடி துரியோதன மன்னரை மாலையிட்டு மனமுடிந்திருந்தாலும் வளர்ந்த வீட்டுல நாய் பூந்து நக்கன மாதிரி வந்து நிற்கிறியே, எதற்காக? புரட்ச வரும்போது புரட்சை நல்லாதான் வந்தாரு. சரி, என்னன்னு தெரியல. வண்டியில வரும்போது ஐயோ என்னடி ஆச்சு? ஐயோ என்னாச்சு? புது மூட்டை. ஐயோ என்னடி ஆச்சு? அழுவா சொல்லி உங்க புரிஞ்ச வண்டியில ஐயோ என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு? கூட்டம் சொன்னாரு. மன்னவரை காண போலாமா? போலாம்.